இப்போ ரீசெண்டா எல்லார் மத்தியிலும் பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிம்ரன் அவங்க வந்துட்டு யாரையோ வந்துட்டு காட்டமா பேசியிருக்காங்க. அது கண்டிப்பா ஜோதிகாவா தான் இருக்கும் அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன விஷயம்? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படிலாம் பேசுறாங்க? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சிம்ரன் அவர்கள் JFW அவார்ட் ஃபங்க்ஷன்ல சவுத் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நிறைய படங்கள் கொடுத்திருக்காங்க. 30 வருஷம் வந்து இங்க நல்லா சர்வே பண்ணியிருக்காங்க. இவங்கள மாதிரியான ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாராட்டி ஒரு அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த அவார்டை வந்துட்டு அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு எமோஷனலா ஒரு விஷயத்தை வந்துட்டு அந்த ஸ்டேஜ்லயே அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க போய் பாராட்டியிருக்காங்க. என்னங்க நீங்க இந்த கேரக்டர் பண்றீங்களா, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு உங்களை மாதிரி ஆன்டி ரோல்லாம் நான் வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அத வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு, பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டு அவங்க ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க இன்னும் அதிகமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து ஆன்டி ரோல் வந்துட்டு இப்பலாம் ஒண்ணும் பண்ணல. நான் வந்துட்டு 25 வயசுல இருக்கும்போதே வந்துட்டு கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு குழந்தைக்கு அம்மாவா ஒரு ஆன்டி ரோல நான் அப்பவே பண்ணேன். சோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் வந்துட்டு என்கிட்ட கொடுக்காதீங்க. நீங்க பண்ற இந்த டப்பா ரோல் மாதிரிலாம் என் ரோல் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல சொன்னதால இந்த டப்பா அப்படின்ற ஒரு வேர்டு வந்ததுனால கண்டிப்பா இவங்க வந்து ஜோதிகாவை தான் சொல்றாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாமே வந்துட்டு ஜோதிகாவை பாயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிகா அவங்க இப்போ ஹிந்தில ரொம்பவே நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன டப்பா காத்தல் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்துட்டு பயங்கரமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. எல்லாராலையும் பயங்கர வரவேற்பும் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். அந்த ஒரு சீரிஸ்ல வந்துட்டு ஜோதிகா அவங்க நடிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா சிம்ரன் வந்துட்டு டப்பா அப்படின்ற ஒரு வேர்டை வந்துட்டு ஜோதிகாவை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சுட்டு அவங்கள வந்து ஜோதிகா அவங்கள வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் ஜோதிகா அவங்க மேல இவ்வளவு பெரிய வன்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரீசன்ட் டேஸா வந்துட்டு இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரொம்பவே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டப்பா காட்டல் இந்த சீரிஸோட இன்டர்வியூஸ்லயும் பாருங்க, இல்ல வேற எந்த ஒரு இன்டர்வியூஸ்லயும் சரி, அவங்க வந்துட்டு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நல்ல படங்களை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ் அந்த மாதிரியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அதுவும் பெண்களுக்கு தனித்துவமான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே வந்துட்டு மேல் டாமினேஷன் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான கான்ட்ரவர்சியான இந்த மாதிரியான தகவல்லாம் வந்துட்டு ஜோதிகா அவங்க சொன்னதுனால தமிழ் இண்டஸ்ட்ரியில இங்க இருக்கிற இந்த ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேல பயங்கரமா கோவமா இருக்காங்க. நீங்க வந்துட்டு ஒரு காலத்துல இங்க சவுத் இந்தியால தான் வந்துட்டு படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்பதான் நீங்க வந்துட்டு அந்த நார்த்துக்கு போயிருக்கீங்க. உடனே வந்துட்டு நீங்க இந்த சவுத் இந்தியால இருக்க படங்களை வந்து ரொம்பவே ஜட்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு இங்க இருக்க ரசிகர்கள் வந்துட்டு ஜோதிகா மேல பயங்கரமா கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோதிகா அவங்க வந்துட்டு இந்த சென்னையில இருந்து வீடை ஷிஃப்ட் பண்ணி அவங்க பக்கம் போயிட்டதாகவும் சொல்றாங்க. சோ அதனால வந்துட்டு ஜோதிகா அவங்க இனிமே வந்துட்டு தமிழ் படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா அவருடைய ஹஸ்பண்ட் மட்டும் வந்துட்டு இங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடைசியா வந்து அந்த கங்குவார் படத்துல கூட வந்துட்டு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் வந்துட்டு ரிலீஸ் ஆன உடனே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த படம் நல்லா இல்ல, படம் ரொம்ப சவுண்டா இருக்கு, படத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமா விமர்சிச்சாங்க. இன்னும் பாதி பேர் என்ன விமர்சிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ரொம்ப நல்லா இருக்கு, படத்தை வந்துட்டு பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்துட்டு ஏன் இப்படி சொல்றாங்க, இப்படியே விமர்சிக்கிறாங்க, யாரோ வந்துட்டு சூர்யா மேல பயங்கர கோவமா இருக்காங்க, அதனாலதான் நல்ல படங்கள்ல கூட நல்லா இல்ல அப்படின்னு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு கமெண்ட் வந்துட்டு வந்ததை நம்மளால நேரடியா பார்க்கவே முடிஞ்சது. அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு ஜோதிகா அவங்க ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கங்குவார் படம் வந்துட்டு நல்லா தான் இருக்கு, இந்த படத்தை கிளாமர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குலாம் சொல்லாதீங்க, இந்த படம் வந்து ரொம்பவே கதை ரீதியாகவும் சரி, எடுத்திருக்கப்பட்ட இந்த விதத்திலையும் சரி ரொம்பவே பயங்கர எஃபோர்ட் போட்டிருக்காங்க, படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஜோதிகா அவங்களுடைய தரப்புல இருந்து வந்துட்டு ஒரு ட்வீட் போடப்பட்டுச்சு. அதுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாருமே கொந்தளிச்சாங்க. எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்காங்க அப்படின்றது ஜோதிகா அவங்களுக்கும் தெரியல, ஜோதிகா ரசிகர்களுக்கும் தெரியல. ஒரு பக்கம் வந்துட்டு ஜோதிகா ரசிகர்கள் வந்துட்டு ஜோதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்கள ஹேட் பண்ற ஹேட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட போட்டோ கீழே கமெண்ட் போய் தப்பா அடிக்கிறதா இருக்கட்டும், ஜோதிகா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆன சூர்யாவை அவங்கள ஹேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துட்டு பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து ஜோதிகா அவங்க கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வர மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் வந்துட்டு கோவில் கட்டாதீங்க, அந்த கோவில் கட்டுற காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே வந்துட்டு எல்லா கோவில்லையும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க நீங்க பேசுறதே சரியில்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜோதிகா அவங்களோட போட்டோ கீழே வந்துட்டு பார்க்க முடியுது. சோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு ஜோதிகா அவங்க மேல வைக்கப்படுது. இதுக்கெல்லாமே காரணம் அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரொம்பவே மோசமா விமர்சிச்சதுதான் காரணம்.
ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அவங்க ரீசெண்ட் டேஸ்ல வந்துட்டு மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரியான மூவிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து தமிழ்ல வந்துட்டு அவங்க பெருசா படங்களே பண்றது இல்ல. ஏன் பண்றது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பெரிய கதைகள் எதுவுமே இல்ல. திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெறும் காதல், இந்த பொண்ணு பின்னாடி பையன் போறது இந்த மாதிரியே வந்துட்டு கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுவாரஸ்யமான கதைகள் வந்துட்டு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வன்மங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு சிம்ரன் அவர்கள் ஜோதிகா அவங்கள தான் சொன்னாங்களா? உண்மையாவே வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள இருக்க இந்த இஷ்யூ வந்துட்டு உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிகா அவங்க வந்து நிறைய மேடைகள்ல வந்துட்டு சிம்ரன் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்ரன் அவர்களை ரோல் மாடலா எடுத்துக்கோ அப்படின்னா அவங்க அம்மாவே வந்துட்டு அட்வைஸ் பண்ணதா வந்துட்டு ஜோதிகா அவங்களே வந்துட்டு நிறைய முறை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க பாரு சிம்ரன் பாரு எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுற, சிம்ரன் பார்க்க எவ்வளவு அழகா இருக்க, நீயும் அந்த மாதிரி இரு அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ்ல அவார்ட் ஷோல வந்துட்டு ஜோதிகா அவங்க சிம்ரன் வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வந்துட்டு இந்த ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கட்டும், இல்ல குழந்தைகளை வளர்க்க முறையா இருக்கட்டும், இத பத்தின டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு எனக்கும் சிம்ரனுக்கும் எப்பவுமே இருக்கும். நாங்க அடிக்கடி வந்துட்டு வெளியில கஃபேல நாங்க சந்திச்சுப்போம். எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நட்புறவுகள் வந்துட்டு எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஜோதிகா அவங்க வந்துட்டு சிம்ரனை வந்துட்டு விமர்சிச்ச ஒரு ரீல் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமா வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ரீலா போய்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா மாயாவி படம். இந்த படத்துல வந்துட்டு ஜோதிகா அண்ட் சூர்யா இவங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல ஒரு சீன்ல வந்துட்டு டிவில வந்துட்டு சிம்ரன் அவங்களுடைய சாங் போய்கிட்டு இருக்கும். சோ அங்க அந்த காமெடி ஆக்டர் சொல்லுவாங்க நான் வந்து சிம்ரனோட ரசிகை சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த ஜோதிகா அவங்க திருத்துன்னு பாத்துட்டு இருக்கும்போது நீங்க தான் 5 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய்க்கு நடிப்பீங்களே, நீங்க ஓவர் ஆக்டிங்னு வெளியில பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீன்லாம் வந்துட்டு அது இடம்பெற்றிருக்கும். அந்த மாயாவி படத்துல வந்துட்டு இடம்பெற்றிருக்கும். அந்த சீன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த சீனை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இதுல கூட வந்துட்டு ஜோதிகா அவங்கள தான் டம்ப் பண்ணிக்கிறாங்க, அவங்கள தான் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வார்த்தைகளை போட்டிருக்காங்க. சிம்ரன் அவங்க அந்த சீன்ல கூட வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து தான் பேசியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு சிம்ரன் மேல கோபமோ இல்ல சிம்ரனுக்கு ஜோதிகா அவங்க மேல கோபமோ இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லா அவார்ட் ஷோவா இருக்கட்டும் இல்ல நிறைய பிளேசஸ்ல அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த கட்டி பிடிச்சி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பகிர்ந்துக்கிறதா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான இமேஜஸ்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கு. சோ கண்டிப்பா வந்துட்டு சிம்ரன் அவர்கள் ஜோதிகா அவங்கள சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு வந்துட்டு இன்னும் ஒரு சில நெட்டிசன்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிம்ரன் அவர்கள் சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் சில நெட்டிசன்கள் யார சொல்றாங்கன்னா லைலா அவங்கள சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்தம் அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல மெயின் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்கள் படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே வருவாங்க. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல நிறைய ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு அம்மா கேரக்டர் வந்துட்டு அவங்க பண்ணிருப்பாங்க. சோ அந்த அம்மா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு லைலா அவங்க வில்லியா வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல்ல வந்திருப்பாங்க. ரொம்ப திமிரு பிடிச்சதா நான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல்ல வந்திருப்பாங்க. சோ இந்த படத்துக்கு லைலா அவங்க வந்துட்டு கடைசியா வர இந்த 10 மினிட்ஸை பார்த்துட்டு தான் வந்துட்டு சிம்ரன் அவர்கள் லைலா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கணும். இந்த ரோல்ல உங்களை பாக்குறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சிம்ரன் அவர்கள் மெசேஜ் பண்ணிருக்கணும். அதுக்கு லைலா அவங்க இந்த மாதிரியான ரிப்ளைவை கொடுத்திருக்கணும். சோ கண்டிப்பா வந்துட்டு சிம்ரன் அவர்கள் லைலாவை தான் சொல்றாங்க அப்படின்னு இன்னும் ஒரு சில நெட்டிசன்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இங்க பாதிக்கப்பட்டது வருத்தப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்கள் தான். சோ சிம்ரன் அவர்கள் இந்த மாதிரியான டாக்குக்கு வந்துட்டு அவங்க கண்டிப்பா அதுக்கான ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சரி, இந்த மாடல் கேர்ளா இருக்கட்டும், வில்லேஜ் பொண்ணா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இந்த குடும்ப பாங்கான ஒரு பொண்ணா இருக்கட்டும் சொல்லிட்டு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே எடுத்து பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்கள். அந்த அளவுக்கு சூப்பரா வந்துட்டு அவங்க அந்த கேரக்டரை பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய எல்லா படத்துலயுமே சரி, திடீர்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ரிச் கேர்லா வருவாங்க. அடுத்த படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணா வருவாங்க. அதுக்கு அடுத்த படத்துலயே வந்து மிடில் கிளாஸ்ல விஜய் கூட நடிக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபான ஒரு பொண்ணா வருவாங்க. சோ இந்த மாதிரி சுடிதார் போட்டாலும் சரி, மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சரி, இவங்க தான்ப்பா, இவங்க தான் அழகினா இவங்க தான் அப்படின்னு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 2K கிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயினே சொல்லலாம். அதுவும் இந்த குட் பேட் அக்லி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தொட்டு தொட்டு போகும் சுல்தானா இந்த பாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் அவருடைய வெர்ஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ என்னதான் ரீக்ரியேட் பண்ணாலும் எதுவுமே வந்துட்டு சிம்ரன் போல வராது அப்படின்ற மாதிரி 90s கிட்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ற அந்த ஒரு போஸ்டுக்குள்ள நம்மளால பார்க்க முடியுது. சோ சிம்ரன் அவர்கள் இப்போ இல்ல எப்பவுமே வந்துட்டு பயங்கர எவர் கிரீன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு இப்பதான் வந்துட்டு ஒரு படத்துல ஒரு கெஸ்ட் ரோலா இருக்கட்டும், சப்போர்ட்டிங் கேரக்டரா இப்ப மட்டும் இல்ல, அவங்க ஆரம்ப காலத்துல அவங்களோட லேடி சூப்பர் ஸ்டாரா வலம் வந்துட்டு இருந்த அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய
படங்கள்ல ஒரு சின்ன ரோலா இருக்கட்டும் இல்ல செகண்ட் ஹீரோயினா கூட அவங்க பண்ணிருக்காங்க. ஏன் ஜோதிகா அண்ட் லைலா இவங்க கூடவே வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படங்கள்ல மெயின் ரோலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜோதிகா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு லைலா இருப்பாங்க. செகண்ட் ஹீரோயினியா வந்துட்டு தான் பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்கள் இருப்பாங்க. அந்த ரோல பண்றது கூட அவங்க என்னைக்குமே வந்து தயங்கினதே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு குசேலன் அந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த குசேலன் இந்த படத்துல வந்துட்டு நயன்தாரா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த பாட்டுல வந்துட்டு இந்த ஹீரோயின் வரதா இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா இந்த பாட்டுல நான் வரவே மாட்டேன். ஒரு படம்னா அந்த படத்துல நான் மட்டும் தான் ஹீரோயினியா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி நடந்துகிட்ட ஒரு விதம் வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அது பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியா மாறிச்சு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு சிம்ரன் அவர்கள் கோவப்பட்டாங்க. சிம்ரன் அவர்கள் இந்த ஹீரோயின் நடிச்சா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எங்கேயுமே அவங்க வந்து சொன்னதே இல்ல. எப்ப பேசினாலும் ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த படமா இருந்தாலும் எடுத்து பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூ படம் எடுத்துக்கலாம். இந்த நியூ படத்துக்காக எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் இப்போ எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் பயங்கர ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். என்ன கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த கேரக்டரை வந்துட்டு சூப்பரா தாறுமாறா பண்ற ஒரு ஆக்டர் எஸ்.ஜே. சூர்யா. இப்போ ஒரு டாப் ஹீரோல அவரும் ஒருத்தரா இருக்காரு. ஆனா அவருடைய ஆரம்ப காலம் ஆக்டரா வந்துட்டு வந்த புதியதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு அவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஹீரோயின்ஸ் எல்லார்கிட்டயும் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க. ஆனா யாருமே வந்துட்டு நீங்க ஹீரோவா நடிக்கிற படத்தை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், வேற யாராவது ஹீரோவா நடிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, நான் அந்த படத்துல பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த படத்தோட கதையை கொண்டு போய் சிம்ரன் அவங்க கிட்ட சொல்லும் போது சிம்ரன் வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், என்னோட ஆரம்ப காலத்து படமான வாலி படத்தை நீங்க எனக்கு வெற்றிகரமா பண்ணி கொடுத்தீங்க, சோ அந்த மாதிரி ஒரு போல்டு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுனால உங்க கூட நான் இந்த படத்தை நான் பண்றேன், அதுவும் கதை இதெல்லாம் தாண்டி இந்த படம் கண்டிப்பா ஒரு வெற்றியை கொடுக்கும், உங்களுடைய நடிப்பு வந்துட்டு எல்லாராலையும் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்ரன் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா இவங்களுடைய காம்பினேஷன்ல இந்த படம் வந்துட்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பேசப்பட்டுச்சு, ஓரளவுக்கு நல்லாவே ஓடிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு எஸ்.ஜே. சூர்யா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சிம்ரன் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர், அவங்களால தான் இந்த படம் நல்லா பண்ண முடிஞ்சது, நல்லா ஹிட் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் சிம்ரனை பத்தி ரொம்பவே சூப்பரா பேசியிருக்காங்க. சிம்ரன் அவர்களும் என்னதான் வந்துட்டு நார்த் சைட்ல அவங்க பிறந்து வளர்ந்திருந்தாலுமே இங்க எப்பவுமே வந்துட்டு தமிழ் மண்ணை வந்துட்டு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நான் என்னதான் வந்துட்டு எங்க வளர்ந்து என்னோட தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதா இருந்தாலுமே எனக்கு எப்பவுமே வந்துட்டு வளர்ச்சியை கொடுத்த இந்த தமிழ் மண்ணை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். மல்டி லாங்குவேஜ்ல அவங்க பண்ணிருக்காங்க, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் சொல்லிட்டு மல்டி லாங்குவேஜ்ல அவங்க பண்ணாலுமே இந்நாள் வரைக்கும் இப்ப வரைக்குமே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து சென்னையில தான் இருக்காங்க. சோ சென்னையில இனிமே நிறைய படங்கள் தமிழ்ல வந்துட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி வந்துட்டு நிறைய நிறைய வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்த சிம்ரன் அவர்கள் எந்த ஒரு ஏஜ் கேரக்டர் கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு ஹீரோக்கு வந்துட்டு இவ்வளவு ஏஜ் இருக்கு, இவங்க கூட போய் நான் பேரா பண்றேன், இந்த படம் வந்துட்டு எல்லாராலையும் விமர்சிக்கப்படும் போது எப்படியான ஒரு விமர்சனத்தை அது பெறும் அப்படின்னு கூட யோசிக்காம எந்த ஹீரோவா இருந்தாலும் பரவாயில்ல, கதை வந்து நல்லா இருக்கு, அந்த கதைக்கு நான் கண்டிப்பா வந்துட்டு ஹோப் கொடுப்பேன், அந்த கதைக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரன் அவர்கள் எதையுமே யோசிக்காம அவங்க பண்ணிருக்காங்க. ஏன் அவங்களுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன் ரசித்தேன் அந்த ஒரு படத்துல லைலா அண்ட் சிம்ரன் இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. சோ லைலா அவங்களுக்கு ஹீரோயின் கேரக்டரும் சிம்ரன் அவர்களுக்கு நெகட்டிவ் ரோலும் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டர் கூட வந்துட்டு எந்த ஒரு ஈகோ எதுவுமே பார்க்காம சூப்பரா வந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்திருப்பாங்க. மோஸ்டா வந்துட்டு ஹீரோயின்ஸ் யாருமே வந்துட்டு செகண்ட் ரோல் வந்து பண்ணவே மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நயன்தாரா அவங்க வந்துட்டு எப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி சின்ன கேரக்டரா கூட வந்துட்டு மோஸ்டா எந்த ஹீரோயின்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஒரு அட்டென்ஷனும் அவங்களுக்கு தான் வரணும்னு நினைப்பாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு சிம்ரன் அவர்கள் இப்ப வரைக்கும் சரி இந்த குட் பேட் அக்லில கடைசியில வந்து ஒரு 4 சீனா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண படங்கள்ல ஹீரோயினியா இருக்கட்டும், இல்ல டபுள் கேரக்டர் செகண்ட் ஹீரோயினியா இருக்கட்டும், இல்ல நெகட்டிவ் ரோலா இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு அவங்க ஈகோ பார்த்து அவங்க எனக்குமே நடந்துகிட்டதே இல்லை. ஸோ முதன் முறையா வந்துட்டு சிம்ரன் அவர்கள் ஸ்டேஜ்ல இவ்வளோ காட்டமா வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க சொன்னது வந்துட்டு எல்லாராலையும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து லைலா அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஜோதிகா நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஆனா சுவாரஸ்யமான தகவலுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.